அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நீங்கள் என்னிலும், இங்கே யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சொன்ன காரியங்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே, அந்த நாள். இப்ப அந்த நாள் தான் இப்போ இருக்கிற நாள். இந்த கடைசி காலமான அந்த நாட்கள். அந்நாளிலே என்று அவர் சொன்னது. இங்கே பார்த்தீங்கன்னா, நான் என் பிதாவிலும், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் பரலோகத்தில், நீங்கள் என்னிலும், நாம் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால தான் நம்மை குறித்தும் நாம் செய்கிற அநேக காரியங்கள், அறிந்தும் அறியாமல் செய்கிற காரியம் இன்றும் நமக்கு வேண்டி பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இந்த நாட்களிலும் பார்த்தீங்கன்னா, நாம எந்த காரியமா இருந்தாலும் ஜெபத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வைப்போம். எந்த காரியமா இருந்தாலும். மத்தவங்கள்ட்ட நம்ம சொந்த பந்தம், அவங்கள்ட்ட சொல்ல முடியாத காரியத்த கூட நாம் யாரிடமென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல தான் நம்ம சொல்லுவோம். நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்த நாள் தான் இந்த நாட்கள்ல. அதனால நான் எப்பொழுது நம்மளோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்து எனக்குள்ள தான் இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் வரும்பொழுதுதான் நம்முடைய காரியம், அந்த விசுவாசத்தின் காரியமாக அவர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்தத்திற்குரிய நம் இரட்சகர், அவர் நமக்குள்ள இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அந்த காரியம், அந்த பரிசுத்தம் மகிமையாக நம்மிலிருந்து வெளிப்படும். இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா, இப்பவும் நம்ம யார்கிட்ட இருக்கோம்னா, நாம அவர்கிட்ட தான் இருக்கிறோம். அவருக்குள்ளாக தான் இருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக தான் இருக்கிறார். சரி, இந்த நாளிலும் நம் பரிசுத்தான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஒருவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.